தங்கராஜ் வீட்டுல தூங்கிட்டு இருக்க ரேவதிய தங்கராஜ், ஏ ரேவதி எந்திரி, முதல்ல தூங்குற லட்சணத்தை பாரு, எந்திரிங்கிறாரு. என்னங்க இந்த நைட் நேரத்துல எதுக்கு இப்படி எழுப்புறீங்க? குழந்தைங்க ரெண்டு பக்கமும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, சத்தம் போடாதீங்க. அவங்க முழிச்சுட்டு போறாங்க. அவங்க முழிச்சிட்டு போறாங்கடி, நீ முதல்ல சத்தம் இல்லாம வெளியே வா. உங்ககிட்ட நான் இப்பவே ஒரு விஷயம் பேசி ஆகணும். எந்திரிச்சு வாடி வெளியே. தூங்குற மனுஷன் எழுப்பிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்களே, அப்படி என்ன விடிஞ்சா தீராத அவசர பிரச்சனை உங்களுக்கு? ஏ ரேவதி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் அன்னைக்கு ஏதோ என் குடும்ப சூழ்நிலையில யதார்த்தமா பேசின விஷயத்த அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நேற்று சமயம் பார்த்து எங்க அம்மாட்ட போட்டு கொடுப்பேன். எங்க அம்மா அதை கேட்டுட்டு எவ்வளவு கண்களிங்க அழுதாங்கன்னு தெரியுதுல்ல. அதுக்கு இப்ப என்னங்க, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இவ்வளவு தூரம் குதிக்கிறீங்க. என்னது, என்ன தப்பு இருக்கா? ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்து பெத்த தாயோட மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாவது உரைக்குதா இல்லையா? அம்மா அழுதுகிட்டே போய் பெட்ல படுக்கும்போது என் நெஞ்சு எப்படி பதறிச்சு தெரியுமா? அவங்கள சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஓஹோ, உங்க அம்மா அழுதா மட்டும் உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது, பதறது. இதே மாதிரி நீங்க போன வாரம் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேரம் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ஓடுனீங்க. அங்க போய் அவங்க முன்னாடி நின்று உங்க பொண்ணு எங்கிட்ட எப்படி பேசுறா பாருங்க, அவளுக்கு ஒழுக்கமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அப்ப அவங்களுக்கு பெத்த மனம் எப்படி பதறி இருக்கும்? ஐயோ, நம்ம ஆசையா வளர்த்து கொடுத்த பொண்ணு கட்டிக்கிட்ட புருஷங்கிட்ட இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டாலே அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு அவங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அத பத்தி இந்த தங்கராஜ் என்னைக்காவது ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாரா? வேற விஷயம்டி, மண்ணாங்கிட்டையும் இல்ல, எல்லாம் ஒரே விஷயம்தான். நீங்க அங்க போய் என் பெற்றவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? நான் இங்க வந்து உங்க அம்மா கிட்ட, அதாவது என் அத்தை கிட்ட சொன்னேன். நீங்க ஒண்ணு வச்சீங்க, நான் ஒண்ணு வச்சேன். கணக்கு கச்சிதமா போச்சு. இத்தோட இந்த விஷயத்த விட்டுட வேண்டியது தானே? ஏய், நீ என் பேச்சு வளர்க்காத. நான் பேசினது உங்க அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம குடும்பமான சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நீ இப்ப என்ன பண்ணிருக்க? நேரடியா என் அம்மாவையே இதுல எடுத்து விட்டு எங்களை பிரிக்க பாத்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியமும் திமிரும் எங்கிருந்து வந்தது? புருஷனா ஒரு காலத்துல உனக்கு கொஞ்சமாவது பயபக்தி மரியாதை இருந்தது. ஆனா இந்த சுரேஷ் பொண்டாட்டி மதி எப்ப வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அவ வந்த நாள்ல இருந்து மூளை செலவு பண்ணி கிளாஸ் எடுக்கிறா. அவ பின்னாடி நின்னு உனக்கு ஐடியா கொடுக்குறா, மலர் உனக்கு தூபம் போடுறா. அவங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்ததுதான் நீ இப்ப என் முன்னாடி நின்று இப்படி எதிர்த்து பேச ஆடிட்டு இருக்க, புரியுதா? எங்க உங்க தப்பு மறைக்கிறதுக்காக சும்மா தேவையில்லாத மதியையும் மலரையும் இந்த விஷயத்துக்குள்ள இழுக்காதீங்க. எனக்கு யாரும் எந்த கிளாஸும் எடுக்கல, யாரும் ஐடியா கொடுக்கல. நீங்க எனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தீங்களோ அதைத்தான் நானும் உங்களுக்கு திருப்பி செஞ்சேன். கணக்கு கச்சிதமா முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த விஷயத்த பத்தி பேசினா சண்டைதான் பெருசாகும். என்னை இப்ப தூங்க விடுறீங்களா? எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேங்கிறாங்க. சே, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல ஒரு புள்ளப்பூச்சியா நான் என்ன சொன்னாலும் தலையாற்றவளா இருந்தவ இப்ப எங்க அடிச்சா வலிக்கும் கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கிறாளே. இவளுக்கு இவ்வளவு மூளை இருக்காதே, இவ அறிவு இவ்வளவு வேலை செய்யாதே. இப்ப மட்டும் எப்படி இப்படி பேசுறா? கண்டிப்பா பின்னாடி யாரும் இருக்காங்க. சுரேஷ கூப்பிட்டு கேட்போமா? தங்கராஜ் யோசிக்கிறாரு. மறந்துட்டேன், சுரேஷுக்கு மது விஷயத்துல இப்படித்தான் பண்ணணும்னு ஐடியா கொடுத்துட்டு வந்ததே நான் தான். இப்ப போய் நான் அவனை கூப்பிட்டு புலம்புனா இந்த நைட் நேரத்துல அது நல்லா இருக்காது. நம்மளே நம்ம மானத்தை வாங்கிட்ட மாதிரி ஆயிடும். போன வைப்போம் அப்படின்னு வச்சிடுறாரு. சுரேஷ் மதியோட ரூம்ல மதி ரொம்ப கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மதி, ரொம்ப நேரமா அப்படியே அமைதியா உட்காந்துருக்க? வேலை போயிடுச்சுன்னு ரொம்ப கவலையா இருக்கியா? நீ ஒன்னும் மனசட்டப்படுத்திக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல காலேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, வேணும்னா நான் அவங்க கிட்ட பேசி உனக்கு இதை விட நல்ல சம்பளத்துல வாங்கி தரட்டுமா வேலைன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இருக்கிற திறமைக்கும் நான் படிச்ச படிப்புக்கும் என்னோட தகுதிக்கும் நான் சும்மா வெற்று பேப்பர்ல ரெஷ்யூம் எழுதி தூக்கி போட்டா கொடுத்தாலே இந்த ஊர்ல இருக்க 10 டாப் 10 காலேஜ்ல எனக்கு வாங்க மேடம்னு சொல்லி வேலை தருவாங்க. எனக்கு வேலை போனது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதை நான் எப்படியும் என் திறமையால 2 நாள்ல பாத்துப்பேன். அப்புறம் என்ன மதி பிரச்சனை? வேலை போனது எனக்கு பிரச்சனை இல்ல சுரேஷ், ஆனா அந்த வேலை எப்படி போனதுங்கிறத பிரச்சனை. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு எவ்வளவு நல்ல பேர் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யானை போட்டு என் வேலையை கெடுத்திருக்காங்க. இந்த சதி செஞ்ச துரோகி யாரு? அவங்க பின்னாடி என்ன? யாருடைய தூண்டுல இல்லாத அவங்க இதை செஞ்சாங்கன்னு நான் அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிப்பேன். அதை கண்டுபிடிச்சு அந்த துரோகியோட முகத்திரியை கிழிச்சு அவட பரவாயில்ல விடுமதி, போனா போயிட்டு போகுது. நீ எதுக்காகவும் வீணா ட்ரெஸ் ஆகாத, கவலைப்படாத. உனக்கு என்ன நடந்தாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் எப்பவும் பின்னாடி இருக்கேன்ல மதி, உன்னை நான் பாத்துப்பேன். உன்னை சோர்ந்து போய் அழுகிறதுக்காக வருத்தப்படாத சுரேஷ். என்னை எப்படி அவங்களால இவ்வளவு சுலபமா தூக்க முடிஞ்சதுங்கிற பெரிய கொஸ்டின் மார்க்கோட தான் நான் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு விடை கிடைச்சிருச்சு. அப்புறம் இருக்கு அவங்களுக்கு உண்மையான கச்சேரி. அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாடத்தை புகட்டுவேன். இந்த மதியோட திமிரு நக்கல் பேச்சு வேலை பறிப்போன பிறகும் கொஞ்சமா அடகுதா பார்த்தா இன்னும் டபுள் மடங்கா ஏறுது. என்னமா வாய் பேசுறா மாமா, வேற இவகிட்ட போய் புருஷங்கிற அதிகாரத்தை காட்டு, பொறுமையா பேசு, அன்பா பேசுன்னு எனக்கு ஏதேதோ ஐடியா கொடுத்தாரு. இப்ப பண்றத பார்த்தா மனுஷன் யாராவது பக்கத்துல போய் நின்னு பேசுவானா? சும்மா கோவத்துல அடிச்சாலும் அடிச்சிருவா. இவகிட்ட போய் நான் உண்மையை சொன்னா என்ன கதி ஆகுறது? சரி மதி, நீ ரொம்ப யோசிச்சு மண்டையை குழப்பிக்காத. நானும் போறேன், நீயும் நிம்மதியா தூங்கு. எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில விடிஞ்சதும் பொறுமையா பேசிக்கலாம். சுரேஷ், இப்போதைக்கு இவகிட்ட வாய் திறக்காம அமைதியா இருக்கிறதா நம்ம உயிருக்கு நல்லது. மதி இருக்கிற டென்ஷனுக்கு உண்மை தெரிஞ்சா அன்னைக்கு நெத்தியில லைட்டா தான் அடி விழுந்தது. இன்னைக்கு கை கால் தான் உடையும் பயந்து நடுங்கி அப்படியே போர்வை போத்திட்டு தூங்கிடுறாரு. பாகியராஜ் மலரோட ரூம்ல
மலர்கிட்ட பாக்யராஜ், மலரு ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வர்ற? நான் எப்ப மலரு உனக்கு சப்போர்ட் பண்ணாம போயிருக்கேன்? குடும்பத்துல எல்லாரும் இப்படி இருக்கும்போது நீ இப்படி கோச்சுக்கிட்டு வந்தா அப்புறம் மத்தவங்க என்ன நினைப்பாங்க? என் மேல என்ன தப்புன்னு நீயே கொஞ்சம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க பாக்யராஜ்? நீங்களே கொஞ்சம் உங்க நெஞ்சில கையை வச்சு மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க. 4 பேருக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க முன்னாடி நீங்க ரேவதி அன்னைக்கு கொடுக்குற மரியாதையும் சப்போர்ட்டையும் என்னைக்காவது இடத்துல தாலி கட்டின பொண்டாட்டியான எனக்கு கொடுத்திருக்கீங்களா? நான் ஒண்ணும் சும்மா குறை சொல்லல, கசப்பான உண்மைதான் சொல்றேன். நீங்க சும்மா சும்மா வார்த்தையை மாத்தி மாத்தி பேசி சாமர்த்தியமா தப்பிக்க மட்டும் பார்த்தா போதாது. உங்க மேல நியாயம் இருக்குன்னு ஆகிடக்கூடாது பாக்யராஜ். அப்படி அநியாயமா பேசுற? இந்த பாக்யராஜ் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறதே உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தான். ஏண்டி என் தூய்மையான பாசத்தை புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தையால என் மனத்தை காயப்படுத்துற? இந்த பாசமும் இந்த உருக்கமான பேச்சும் எல்லாமே இந்த ரூமுக்குள்ள இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் பாக்யராஜ். எனக்கு நல்லா தெரியும். இந்த வாய் இந்த ரூம் செவத்தை தாண்டி வெளியே போயிட்டா அப்படியே தலையில மாறிடும். அப்புறம் உங்களுக்கு அம்மா பேச்சுதான் வேதம், அப்பா பேச்சுதான் சட்டம்னு அவங்க பின்னாடி கை கட்டி நிப்பீங்க. உங்க பொண்டாட்டி நான் அங்க அவமானப்பட்டு நின்னாலும் உங்களுக்கு கேட்க தோணாது. ஆனா ஒண்ணு பாக்யராஜ், இன்னைக்கு மாமா எல்லாரும் முன்னாடி வச்சு தன்னோட சொந்த மாப்பிள்ள தங்கராஜ் பண்ணது தப்புன்னு நெத்தி அடிச்சாரு. அதை பார்க்கும்போது என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியாவும் இருந்தது தெரியுமா? ஆமா மலரே, நீ சொல்றது உண்மைதான். அப்பா வாயில இருந்து இப்படி ஒரு நியாயமான தீர்ப்பு வரும்னு அவரோட சொந்த மகனான நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தங்கராஜ் மாப்பிள்ள செஞ்ச தப்ப அப்பா தட்டி கேட்டது நிஜமான பெரிய விஷயம்தான். அடுத்த நாள் காலையில தங்கராஜ் ரேவதி எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி ஆகணும்னுட்டு நின்னுட்டு ரேவதி ரேவதின்னு கத்துறாரு. என்னங்க இப்படி விடிய காலையில இப்படி வீடு கொள்ளாத அளவுக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? காஃபி வேணுமா, டீ வேணுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். உன் காஃபியை குடிச்சா என் ஆயுஸ் குறைஞ்சிடும். என் பையனையும் பொண்ணையும் எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே அவங்கள பாத்துப்பேன். நீ முதல்ல உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் மூட்டை கட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. இடத்த காலி பண்ணு முதல்லங்கிறாரு. ஏங்க திடீர்னு விடியல் காலையிலேயே என்னாச்சு உங்களுக்கு? என்ன எதுக்காக இப்ப உங்க வீட்டு விட்டு போக சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? நைட்டு நீ பண்ணின காரியம் உனக்கு அதுக்குள்ள மறந்து போச்சா? நான் எப்பவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில பேசின பழைய விஷயத்த அப்படியே மனதுல வச்சுக்கிட்டு நேத்து எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்து அவங்கள அளவச்சியே உனக்கு கொஞ்சமாவது ஈரக்கொள்ள இருக்கடி. ஒரு மனுஷியா நீயே இந்த வீட்டுல உன்ன சகல வசதியோட எந்த குறையும் இல்லாம சொகுசா ஆள வச்சிருக்கேன்ல, அதுதான் உனக்கு திமிர் எடுத்து ஆடுது. இந்த வீட்டோட அருமை பெருமை உனக்கு தெரியல. நீ ஒரு மாசம் உங்க அம்மா வீட்டுல போய் சும்மா இரு. அப்பதான் இந்த தங்கராஜோட அருமையும் இந்த வீட்டோட மகிமையும் உனக்கு நல்லா புரியும். பசங்க நானும் எங்க அம்மாவும் பாத்துக்கிறோம், நீ கிளம்பிட்டே இருங்க. ஓ அவ்வளவுதானா? சரிங்க, எனக்கு என்ன, நீங்க போக சொன்னா நான் தாராளமா ரொம்ப சந்தோஷம் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. என்னடி இவ்வளவு திமிரா பேசுற? புருஷன் கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போடின்னு சொன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி நடக்காதுன்னு அழுது என் காலில் விழுந்து கெஞ்சுவேன்னு பார்த்தா ஏதோ பிக்னிக் போற மாதிரி டூர் போற மாதிரி ஹாயா நான் போறேன்னு சொல்றியா? என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? இந்த தங்கராஜ பத்தி இருக்கிறவங்க வந்து கேட்டா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ இடத்த காலி பண்ணுங்கிறாரு. நீங்க கண்டிப்பா அவங்க வந்து கேட்கும் போது இதே தைரியத்தோட பதில் சொல்லியிருப்பீங்க. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, நான் கிளம்புறேன்னு. அப்ப பார்த்தா அவங்க அம்மா தங்கராஜோட அம்மா வராங்க. இவளை இப்படியே சும்மா விடக்கூடாதுமா, நம்ம 2 பேருக்கு நடுவுல சண்டை மூட்டி விட்டு பிளான் போடுறோம். இவளை கொஞ்ச நாள் அவங்க அம்மா விட்டு போடட்டும், அப்பதான் நம்ம அருமை இவங்களுக்கு புரியும். நீங்களே சொல்லுங்கம்மா. டே தங்கராஜ், நிறுத்திட உன் பேச்ச, வாயும் மூடு முதல்ல. நீ நேத்து பண்ணின தப்பே போதும்டா இந்த குடும்பத்துக்கு. அவகிட்ட வந்து உண்மையை சொன்னேன்ட்டு அவ மேலேயே பழி ஓடுறியே. நீ முதல்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் அவளை பத்தி தப்பா பேசாம இருந்திருந்தா அவ ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ல போறா? தப்பு உன் மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறிய தங்கராஜ்? பொண்டாட்டியை வீட்டு விட்டு அனுப்பிட்டு பொண்டாட்டியை துரத்தவங்க இந்த ஊருக்குள்ள கேவலமா பேர் வாங்க போறியா? உன் பேரை நீயே கெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட. அம்மா அது வந்துமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வாய் திறக்காத தங்கராஜ். அவளை வீட்டை விட்டு துரத்த நீ யாரு? இந்த வீடு அவளுக்கும் சொந்தம். ரேவதி, நீ ஒன்னும் உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டாம், நீ போய் சமையல் அறையிலும் வேலையை பாருப்போ அப்படிங்கிற ரேவதியும் போயிடுறாங்க. டே தங்கராஜ், இங்க பாரு, இன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி ஒரு மனுஷியா கூட மதிக்காம சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி வீட்டை விட்டு துரத்துறியே. நாளைக்கே உன் பொண்ணு பெரியவளாகி அவளுக்கும் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பில்ல, அவ புருஷன் அவளை இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மதிக்காம நடத்தி கூட்ட விட்டு வெளியே போன்னு சொன்னா பெத்த தகப்பனா உன்னால அதை சும்மா பாத்துக்கிட்டு இருக்க முடியுமாடா? ஏத்துக்கியாட மனசார? அம்மா அது எப்படிமா நடக்கும்? என் பொண்ணு நல்லவன் ஒருத்தனுக்கு குணத்துல தங்கமானவன்னு 1000 தடவை விசாரிச்சு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். இப்படிப்பட்ட குணமட்டவனுக்கு எல்லாம் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். வளர்ந்து கல்யாணமாகி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிறத பார்க்கும்போதுதான் பெத்த மனம் எவ்வளவு பதறும் எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு புரியும். ஒழுங்கா பொண்டாட்டி மதிக்க கத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. தங்கராஜும் அப்படியே நிக்கிறாரு.